ஆடியோ ரிலீஸ்க்கு வரலையா அவங்கள சொன்னேன். யாரும் வரலாமா? அஜித் சார் வரணும். அப்படியா? அப்போ இருக்கலாம். இப்போ அவர் இளையராஜா மட்டுமல்ல, அவர் இமயத்தின் ராஜா. பொட்டை, உஸ்ஸு, அலி, இப்படிலாம் வானவில். இப்போ புதுசா வானவில்னு கூட பேரு. மத்திய அரசு, மாநில அரசு, ஜமா படத்துக்கு விருது கொடு, ஜமா படத்துக்கு விருது கொடு. ஜமா படம் பார்த்துட்டு வரேன். நல்ல அருமையான படம். என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வந்தேனே வந்தேனே மகாராஜா, வந்தேனே 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 மகாராஜா, வந்தேனே ஜமா படம் பார்க்க வந்தேனே, சந்தோஷத்தை தந்தேனே, சந்தோஷத்தை தந்தேனே. இந்த ஜமா படத்தோட இயக்குனர் அவரே வந்து கதாநாயகனாகவும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பாரி இளவழகன் அவர் வந்து அந்த கேரக்டர் அப்படியே கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்தோட கரு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து அழிந்து வரும் அந்த நாடக கலைஞர்களை பற்றி, அந்த கூத்து பற்றி தான் இந்த படத்தோட கதை. திருவண்ணாமலையில் நடந்த அந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, திருநங்கைகள், மூன்றாம் பாலினத்தவர், தெய்வத்துக்கு சமமான அந்த மூன்றாம் பாலினத்தவரை சில பேர் இப்போ வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பொட்டை, உஸ்ஸு, அலி, இப்படிலாம் வானவில். இப்போ புதுசாக வானவில்னு கூட பேர் வச்சுருக்காங்க. இப்படி பலவிதமான பேர்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த தெய்வத்துக்கு சமமான அந்த திருநங்கைகளை போற்றும் விதமாக இந்த படம் வந்து அவர்களுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக இயக்குனரும் தயாரிப்பாளர் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாயின்னு நினைக்கிறேன், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு அழிந்து வரும் இந்த கூத்து கலைஞர்கள், இந்த நாடக கலைஞர்களோட பிரதிபலிப்பை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக, அந்த அழுகையை, அந்த கோவத்தை, அந்த காதலை, அந்த எல்லாமே அவ்வளோ ஒரு கச்சிதமாக காமிச்சிருக்காரு இயக்குனர். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் அம்மு அபிராமி ஒரு பெண், ஒரு மனைவி எப்படி இருந்தாக்க நம்ம ஆண்களோட வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க அம்மு அபிராமி அவர்கள். அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, சேத்தன் அவர்கள் அந்த வில்லனாக கதாபாத்திரத்துக்கு அப்படியே கச்சிதமாக புரிஞ்சிருக்காரு. இதில் முற்றிலும் நிறைய புதுமுகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டராக தான் தெரிவாங்க. அதுக்கு இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கு. ஏன்னா கூத்து அந்த மேடை கலைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நாடக கலைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவரோட முகமே தெரியாது. நம்ம முகப்பு சாயமெல்லாம் பூசி அந்த வேஷம் போட்டதுனால அவங்க யார் அப்படின்றது தெரியாது. அப்படி ஒரு கச்சிதமாக ஒரு கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அப்புறம் படத்தோட இசை இளையராஜா சார் அவர்கள். அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து முதுகெலும்பு, அப்படி ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு இளையராஜா சார் அவர்கள். இன்றைய இளைய தலைமுறைக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. அவர் இளையராஜா மட்டுமல்ல, அவர் இமயத்தின் ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இசையின் ராஜா. அவர் இளையராஜா மட்டுமல்ல, இளைஞர்களின் மனதில் பூந்த ராஜா. அப்படி ஒரு கச்சிதமாக இசையை கொடுத்திருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுக்கிறது கன்ஃபார்ம். மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, ஜமா படத்துக்கு விருது கொடு, ஜமா படத்துக்கு விருது கொடு. மத்திய அரசு, மாநில அரசு, ஜமா படத்துக்கு விருது கொடு. இதுதான்ப்பா உலகம்ன்றது, புரியுதா? இப்போ வானத்திலிருந்து மழை பொழியுது இல்லையா? அந்த மழை பொழியுது வந்து மக்களுக்கெல்லாம் நன்மை தருது. நீங்கள் திரும்பி மழைக்கு நீங்கள் என்ன திரும்பி தரீங்க? ஒன்றும் இல்லை. திருப்பி இங்க இருந்தானே தண்ணி எங்கேருந்து போகுது? உங்கள் கண்ணு வழியாக போதா இல்லை, இல்லை காது வழியாக போதா இல்லை. அந்த மாதிரி தான் நான் வந்து மழையாக பொழிந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் பயன் அடைஞ்சு கொண்டு இருக்கீங்க. சரிங்களா? என்னது உங்களுக்கு வேஷம் கொடுக்குமாறான்னு கேள்வி கேட்குறேன். அதுதான் அது வந்து
நீங்கள் கேட்குறது நியாயமான விஷயந்தான். இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தேன். ஆர்கே செல்லுமணி சார், அப்புறம் கே ராஜன் சார்னு நிறையா பேர் எல்லாருமே வந்து சில நடிகர்களை சில நடிகைகளெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. படத்துக்கு வந்து ஒத்துழைப்பு தரல, ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் அதுக்கெல்லாம் வரவே முடியல அப்படின்னு சொல்லி. இது வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் யோசிக்கணுங்க. ப்ரொடியூசர் காசு போட்டு தானே படம் எடுக்கிறாரு இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நடிகர்களாக போடணும். கூல் சுரேஷ் மாதிரி சப்ப பையனை நீங்கள் யூஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க இல்லையா? இல்லை, யாரோட படம் அட்ரு ஃப்ளாப் ஆகுதோ, யாரோட படம் 5 கோடி சம்பளம் கேட்குறாங்களோ அவங்க பின்னாடி தான் போய் 5 டேரக்டர் நிற்பீங்க. அவங்க பின்னாடி தான் போய் இப்போ 10 ப்ரொடியூசர் போய் நிற்பீங்க. கரெக்டாக இல்லையா? உங்கள் காலை சுற்றி வருதுன்னு பார்த்தீங்களா நாய்க்குட்டி, அதுக்கு சோறு போட்டு வளங்க. அது உங்கள் மேலே ஒரு பாசமாக இருக்கும், நன்றியோட இருக்கும். கொத்துற பாம்புக்கு நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா கொத்த தான் செய்யும். விரைவில் நான் இன்னும் மனசுக்குள்ள தாங்க இருக்காரு. எஸ்டிஆர் கூட சேர்ந்து நான் நடிக்க மாட்டேன், வாழ்வேன். புரியுதுங்களா? தாய் கூடயும் தந்தை கூடயும் யாருமே நடிக்க மாட்டோம், வாழ்வோம். அந்த மாதிரி தான் எஸ்டிஆர் கூட சேர்ந்து நான் எப்பவுமே வாழ்ந்து கொண்டு பிக் பாஸ் சைட் ஆரம்பிக்க போது நீங்க போய் எல்லாரும் என்கரேஜ் பண்ணீங்களா? கண்டிப்பா ஏன் இப்போ வரைக்கும் என்கரேஜ் பண்ணி தானே இருப்பேன். பிக் பாஸ் போய் தான் என்கரேஜ் பண்ணணும்ல. டெய்லியும் நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு தாங்க. டிவியை திறந்தா டிவியில் வருவேன், ஃபோனை திறந்தா ஃபோனில் வருவேன் இல்லையா? ஒரு படம் சொல்லுனேன் சார், உங்கள் காலை சுற்றுற நாய்க்குட்டிக்கு நீங்கள் சோறு போட்டு வளர்த்தீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு திருடர்கள் வராமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். புரியுதுங்களா? நீங்கள் பாம்புக்கு என்னதான் பாலும் முட்டையும் ஊற்றி வளர்த்தாலும் அது கொத்த தான் செய்யும். புரியுதுங்களா? யாரெல்லாம் ஆடியோ ரிலீஸ்க்கு வரலையோ அவங்கள சொன்னேன். அஜித் சார் அப்படியா? அப்போ இருக்கலாம். இப்போ சந்தோஷமா இப்போ டைட்டில் போட்டுருக்கீங்களா? அதாவது இல்லை என்னன்னா சில பெரிய கலைஞர்கள் அவங்களால வர முடியாமல் இருக்கும். ஏன்னா பாதுகாப்பு கருதி கூட்டம்லாம் அதிகமாக இருக்கும். ஏன் விஜய் சார் வராரு, ரஜினி சார் வராரு, கமல் சார் வராரு. அதனால அவங்க சொல்றது ஆடியோ ரிலீஸ் சொல்றது என்னன்னாக்க, இந்த சின்ன சின்ன கலைஞர்களே நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களே அப்படின்ற ஒரு விதத்துல சொல்றதா. காரணம் அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படின்னா மாறி இருக்கு பார்த்தா எப்படி தெரியுது? பிக் பாஸ்க்கு முன்னாடியும் சரி, பிக் பாஸ்க்கு பின்னாடியும் சரி ஜாலியா தான் இருக்காங்க. புரியுதா? மாசா கெட்டா தான் 3 படம் ஹீரோவா நடிக்க போறேன். அதுக்கான விரைவில் அறிவிப்பு வரும். சந்தானத்தோட சேர்ந்து திருப்பி விரைவில் எல்லா அறிவிப்பும் உண்டு. சரிங்களா? நன்றி.